நீங்கள் இப்போது உங்கள் மனதிற்கான ஒரு பயணத்தைத் தொடங்கப் போகிறீர்கள். ஒரு சுத்தமான அறையில் நம் மூச்சு எப்படி சுலபமாக செல்கிறது, அதேபோல் ஒரு சுத்தமான மனதிலும் வாழ்க்கை ஓடுகிறது. ஆனால் நம்மில் பெரும்பாலோரின் மனம் நிறைந்திருக்கிறது சிந்தனைகளால், கவலைகளால், என்னாகும் என்ற கேள்விகளால். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் நம் உடல் ஓய்வெடுக்கிறது, ஆனால் நம் மனம் நின்றதில்லை. மூளையில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சத்தம் போல. அது சரியா போயிடுமா? நான் போதுமானவனா? அவருக்கு என்ன தோன்றும்? இந்த சத்தம்தான் நம் ஆற்றலை உறிஞ்சும் மிகப்பெரிய காரணம். இன்றிலிருந்து நம்மால் அந்த சத்தத்தை குறைக்கலாம். நம்மால் மனதை சுத்தம் செய்யலாம். ஆம், டெக்லூட்டர். அந்த ஒரு சொல் இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திறவுகோல். மனம் என்பது ஒரு இடம், அது ஒரு வீடு. அந்த வீட்டில் சில நேரங்களில் பழைய நினைவுகள், பயம், வருத்தம், தோல்வி, சுய சந்தேகம் ஆகியவை குவிந்து கிடக்கும். ஆனால் அந்த வீடு உங்களுடையது. அதை சுத்தம் செய்வது உங்களுடைய உரிமையும் பொறுப்பும்தான். முதலில் ஒரு மூச்சு விடுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். அந்த மூச்சோடு உங்கள் மனதில் இருந்த ஒரு சிறிய அழுத்தம் வெளியேறட்டும். இப்போது நீங்கள் இங்கே இப்பொழுது இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் நம்முடைய கடந்தகால நினைவுகளில் சிலவற்றைத் தொடர்ந்து தாங்கிக் கொண்டு செல்கிறோம். சில நிமிடங்களில் நிகழ்ந்த சம்பவங்கள் வருடங்களாக நம்முள் உறைந்திருக்கும். அவை நம்மை சுரண்டி நம்மை மெதுவாக சோர்வடையச் செய்கின்றன. இப்போது கேளுங்கள், கடந்த காலம் மீண்டும் வராது. அது நடந்தது, அது முடிந்தது. ஆனால் அதன் நிழலை நீங்கள் இன்றும் தாங்கிக் கொண்டிருந்தால் அது உங்கள் மனதை அடைத்து வைக்கிறது. அந்த நிழலை விடுங்கள். அதை நினைத்தால் மனம் சுருங்கினால் உங்களுக்கே சொல்லுங்கள், இது கடந்தது, நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன். அந்த ஒரு உணர்வே உங்கள் சிந்தனையை திறக்கும் முதல் கதவு. மனதை சுத்தப்படுத்துவது என்பது யோகா அல்லது தியானம் மட்டுமல்ல, அது ஒரு தீர்மானம். ஒரு நாள் நீங்கள் எழுந்தபோது சொல்லுவது போல, இன்று என் மனதில் தேவையற்றதை வைக்க மாட்டேன். அந்த முடிவுதான் மாற்றத்தின் தொடக்கம். உண்மை என்னவென்றால், நம்முடைய மனம் ஒரு தோட்டம் போல. நீங்கள் அதில் விதைக்கும் விதைதான் நாளைய நினைவுகளாக மலரும். நீங்கள் பயம், கோபம், எதிர்மறை எண்ணங்கள் விதைத்தால் அதே தாவரங்கள் வளர்ந்திடும். ஆனால் நீங்கள் நன்றி, நம்பிக்கை, அமைதி விதைத்தால் அந்த மனம் மலர்ந்த தோட்டமாக மாறும். அதனால் இன்று முதல் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு சொல் தேர்வு. ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு உணர்வும் ஒரு தேர்வு. நீங்கள் யாரோ சொல்லியதை நம்ப வேண்டுமா, அல்லது உங்கள் இதயத்தின் குரலை கேட்க வேண்டுமா? அது உங்கள் தேர்வு. நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் எப்போதும் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கையின் அழகு என்னவென்றால், சில விஷயங்களை விடும்போதுதான் அமைதி கிடைக்கிறது. விடுவதற்கான தைரியம் வேண்டும். அது தோல்வி அல்ல, அது உண்மையான வளர்ச்சி. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியில் அமருங்கள். மொபைல், சத்தம், செய்திகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகி அந்த அமைதியில் உங்கள் சிந்தனைகள் வெளிப்படும். முதல் சில நிமிடங்கள் அவை குழப்பமாக இருக்கும். ஆனால் காத்திருங்கள், பின்னர் தெளிவு வரும். அந்த தெளிவுதான் மனத்தின் உண்மையான சுத்தம். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் கடைசியாக எப்போது உங்களுக்கே உண்மையாக கேட்டீர்கள், நான் இப்பொழுது என்ன உணர்கிறேன்? பல நேரங்களில் நாம் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கே நேரம் ஒதுக்க மாட்டோம். ஆனால் உணர்வுகளை மறைத்தால் அவை குவியும். அந்த குவிப்புதான் மனக்குழப்பம். அதனால் உணருங்கள். கோபம் வந்தால் அதை கவனியுங்கள். பயம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பின்னாலுள்ள உண்மையைப் பாருங்கள். பெரும்பாலும் அந்த உண்மை அனுபவத்தின் தேவை, யாரோ உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. மனதை சுத்தப்படுத்துவது என்றால் அதில் உண்மையை வைத்துக் கொள்வது. நடிப்பை அல்ல, பொய்யை அல்ல, உண்மையை மட்டும். உண்மை சில நேரங்களில் வலிக்கும், ஆனால் அதுவே விடுதலை தரும். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எதையும் அடைய விரும்பினால்
முதலில் உங்கள் மனதிலிருந்து நான் முடியாது என்ற சொல்லை தூக்கி எறியுங்கள். அது ஒரு குப்பை. அதை பிடித்து வைத்திருந்தால் புதிய வாய்ப்புகள் உள்ளே வர முடியாது. மனம் எப்போதும் உங்களைப் பற்றி பேசும். அது உங்களுடைய நண்பனாகவோ எதிரியாகவோ இருக்கலாம். நீங்கள் அதை எப்படி சீரமைக்கிறீர்கள் என்பதுதான் தீர்மானிக்கும். அது உங்களிடம் பேசும்போது மெதுவாக சொல்லுங்கள், நன்றி, ஆனால் நான் இதை விட்டுவிடுகிறேன். அந்த ஒரு வாக்கியம் கூட மனத்தில் அமைதியை வளர்க்கும். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் சக்தி வாய்ந்தவர். மனக்குழப்பம், பயம், எதிர்மறை சிந்தனை இவையெல்லாம் தற்காலிகம். ஆனால் உங்கள் உள்ளே இருக்கும் அமைதி நிரந்தரம். அதை நீங்கள் தொட வேண்டும், அதை பழக வேண்டும். மனதை சுத்தப்படுத்துவது என்பது ஒரு நாளில் முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முடிவு. இன்று நான் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். இப்போது உங்கள் மூச்சை மீண்டும் ஆழமாக இழுங்கள். நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இதுவே உங்கள் பயணத்தின் தொடக்கம். இது டெக்லூட்டர் யூர்மண்ட் என்ற பாதையின் முதல் அடித்தளம். அடுத்த பகுதிகளில் நாம் மனதில் தங்கியிருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை மாற்றும் நடைமுறைகள், மனம் மூச்சு இணைப்பின் சக்தி மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அமைதியாக கட்டுப்படுத்தும் வழிகளை காணப்போகிறோம். இப்போது சற்று அமைதியிலிருங்கள். உங்கள் மனம் மெதுவாக சுத்தமாகிறது. ஒவ்வொரு மூச்சும் உங்களை சுதந்திரமாக்குகிறது. இது தொடக்கம் மட்டுமே. பார்ட் 2, ஒரு சிறிய நிமிட அமைதியை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது உங்கள் மனம் அமைதிக்காக அழைக்கிறது என்பதற்கான சான்று. அந்த அழைப்பை கேளுங்கள். அதில்தான் உங்கள் வளர்ச்சி மறைந்திருக்கிறது. மனதில் எதிர்மறை சிந்தனைகள் தங்குவது மிகவும் இயல்பானது. அவை நம்மை பாதுகாக்கும் முயற்சியில் தோன்றுகின்றன. மனது எப்போதும் கூறுகிறது, எச்சரிக்கை, கவனமாக இரு, ஏதேனும் தவறு போகலாம். ஆனால் அந்த எச்சரிக்கைகள் சில நேரங்களில் நம்மை உயிருடன் வாழ்வதை மறக்கச் செய்கின்றன. அந்த சிந்தனைகள் நம்மை கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சிறைப்படுத்துகின்றன. உண்மை என்னவென்றால், இப்பொழுது நடப்பது மட்டுமே நிஜம். நீங்கள் இந்த கணத்தில் மூச்செடுக்கிறீர்கள். அந்த மூச்சுதான் உங்கள் வாழ்க்கையின் நம்பகமான சான்று. மற்ற எல்லாவற்றும் சிந்தனை மட்டுமே. நீங்கள் மனதை சுத்தப்படுத்த விரும்பினால் அந்த சிந்தனைகளின் மீது பிடியை விட வேண்டும். ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் சிந்தனைகள் வானில் மிதக்கும் மேகங்கள் போல. அவை தோன்றி மறைகின்றன. நீங்கள் அந்த மேகமல்ல, நீங்கள் வானம். அந்த உணர்வு வந்தவுடன் எந்த எதிர்மறை சிந்தனையும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. சில நேரங்களில் நாம் ஒரு சிந்தனையை நம்புகிறோம், ஏனெனில் அது நம்முள் பலமுறை ஒலித்திருக்கிறது. அது உண்மையல்ல, அது ஒரு பழக்கமாகிவிட்டது. உங்கள் மூளை ஒரு பதிவு இயந்திரம் போல ஒரே வாசகத்தை மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது. நான் போதுமானவன் இல்லை, நான் தோல்வியடைந்து விட்டேன், எனக்கு அதிர்ஷ்டமில்லை. ஆனால் அந்த வாசகத்தை நீங்கள் மாற்ற முடியும். அதே குரலில், ஆனால் புதிய வார்த்தைகளுடன் சொல்லுங்கள். நான் முயற்சி செய்கிறேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு வார்த்தையின் சக்தியை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எண்ணம், அது உங்கள் மனநிலையை முற்றிலும் மாற்ற முடியும். அதனால் அடுத்த முறை மனம் குழம்பும்போது உங்கள் குரல் நிம்மதியாக சொல்லட்டும், இது ஒரு சிந்தனை மட்டுமே, நான் அதை கவனிக்கிறேன், ஆனால் அதை நம்ப மாட்டேன். நீங்கள் மனதை தூய்மைப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான படி சுய கவனிப்பு. அதாவது, நீங்கள் சிந்திக்கும் தருணத்திலேயே நான் இப்போது என்ன சிந்திக்கிறேன் என்று உங்களையே கேட்பது. இந்த கேள்வி சிறியதாக தோன்றலாம், ஆனால் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் அதை சொல்லும் தருணத்தில் நீங்கள் உங்கள் சிந்தனையிலிருந்து பிரிந்து விடுகிறீர்கள். நீங்கள் அதன் அடிமை இல்லை, நீங்கள் அதை பார்ப்பவர். நீங்கள் எப்போதாவது உங்கள் மனத்தின் உள்ளே நடந்த ஒரு உரையாடலை கவனித்திருக்கிறீர்களா? ஒரு குரல் எப்போதும் பேசிக் கொண்டிருக்கும். அது உங்கள் முடிவுகளை சந்தேகிக்கிறது,
உங்கள் முயற்சிகளை குறை சொல்கிறது. ஆனால் அந்தக் குரல் நம்முடைய உண்மையான நாம் அல்ல. அது நம் அனுபவங்களின் பிரதிபலிப்பு மட்டும். நீங்கள் அதை கேட்டால் மெதுவாக சொல்லுங்கள், நான் உன்னை பார்க்கிறேன். நீ ஒரு சிந்தனை மட்டுமே அந்த நிமிடத்தில். அதன் சக்தி குறைகிறது. இதுதான் மனசுத்தம் எனப்படும் மந்திரம். மனதிலிருந்து எதிர்மறை சிந்தனைகளை அகற்றுவதற்கு இன்னொரு வழி நன்றி கூறும் பழக்கம். நீங்கள் நன்றி சொன்னாலே மனம் தன்னிச்சையாக அமைதியாகிவிடும். ஏனெனில் நன்றி சொல்லும் மனிதன் குறை காணாது. நன்றி சொல்லும் மனம் உலகத்திலுள்ள அழகை காணும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு மூச்சுக்கு, ஒரு வாய்ப்புக்கு, ஒரு புதிய நாளுக்கு. அது போதுமானது. சில நேரங்களில் நாம் யாரோ ஒருவர் நம்மை வலியுறுத்திய நினைவில் தங்கிவிடுகிறோம். அந்த நினைவுகள் நம்மை விட்டு போகாது, ஏனெனில் நாம் அவற்றை பிடித்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் யாரையும் மன்னிப்பது என்பது அவர்களை விடுவிப்பதல்ல, அது நம்மையே விடுவிப்பது. மன்னிப்பு என்பது ஒரு மனசுத்தம். அது சொல்வதற்கு எளிது அல்ல, ஆனால் உணர்வதற்கு மிகவும் ஆழமானது. நீங்கள் அவரை மன்னிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த சொல் உங்கள் மனத்தின் சுவர்களை மெதுவாக திறக்கும். மனதை சுத்தமாக வைத்திருக்க இன்னொரு ரகசியம் தற்போது வாழ்வது. நீங்கள் இப்பொழுது செய்யும் செயல்களில் முழுமையாக இருங்கள். உங்கள் காப் வாசனை உணருங்கள். உங்கள் மூச்சின் ஒலி கேளுங்கள். நீங்கள் பேசும் மனிதரை உண்மையாக கவனியுங்கள். இதுதான் மனம் தூய்மையடையும் வழி. ஏனெனில் கடந்தது நினைவுகளால் நிரம்பியிருக்கிறது, எதிர்காலம் கவலைகளால் நிரம்பியுள்ளது, ஆனால் தற்போது அமைதியால் நிரம்பியுள்ளது. நீங்கள் தியானம் செய்யலாம், மூச்சை பார்க்கலாம், அல்லது ஒரு சிறிய நடை போகலாம். அது முக்கியமல்ல. முக்கியமானது என்னவென்றால், அந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக விழிப்புடன் இருக்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். அந்த விழிப்புணர்வுதான் மனத்தின் தூய்மையான வடிவம். இப்பொழுது உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் மனதில் இன்னும் சுமையாக இருக்கும் ஒரு சிந்தனையை நினைவில் கொண்டு வாருங்கள். அதை மெதுவாக பாருங்கள். அது உங்கள் முன்கு நிற்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். இப்போது அந்த சிந்தனையை தாங்கி வந்த உங்களுக்கே சொல்லுங்கள், நன்றி, ஆனால் இனி உன்னை தேவையில்லை. அது மெதுவாக கரைந்து விடட்டும். அந்த இடத்தை அமைதி நிரப்பட்டும். இதுதான் மனத்தின் இயல்பு. அது இடத்தை விரும்புகிறது. நீங்கள் சிந்தனைகளை விடும்போது அந்த இடம் விரிவடைகிறது. அந்த இடத்தில்தான் அமைதி, சுதந்திரம், உண்மையான மகிழ்ச்சி உருவாகிறது. உங்கள் மனம் சுத்தமானது என்றால் உலகம் மாறிப்போனது போலத் தோன்றும். அதே மனிதர்கள், அதே இடங்கள், அதே நிகழ்வுகள். ஆனால் உங்களின் பார்வை மாறிவிட்டது. அதுதான் மாற்றத்தின் ஆழம். நீங்கள் மனத்தை சுத்தப்படுத்தும் இந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் ஒரு பழைய சிந்தனையை விடுவிக்கிறீர்கள். ஒவ்வொரு மூச்சும் நீங்கள் உங்களுக்கே அருகே செல்கிறீர்கள். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம். வெளியில் தேடுவதல்ல, உள்ளே திரும்புவது. இப்பொழுது உங்கள் மூச்சை மெதுவாக உணருங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதியில் நீங்கள் ஒரு குரல் கேட்கிறீர்கள் போல, நான் போதுமானவன், நான் அமைதியில் இருக்கிறேன், நான் சுத்தமான மனதுடன் வாழ்கிறேன். இதுதான் டிக்ளட்டர் யோர் மைண்ட் பயணத்தின் 2ஆம் படி. அடுத்த பகுதியில் நாம் மன மூச்சு இணைப்பின் சக்தியை உணரப்போகிறோம். எவ்வாறு நம் மூச்சு நம் உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது, எவ்வாறு நம் உடல் மற்றும் மனம் ஒரே இசையில் நடக்க கற்றுக்கொள்ள முடியும் என்பதை. இப்பொழுது உங்கள் உள்ளே ஒரு சிறிய அமைதி மலரட்டும். அது உங்கள் சக்தி. அது உங்கள் உண்மையான நீங்கள். மூச்சு, அது நம் வாழ்க்கையின் முதல் செயல் மற்றும் கடைசி செயல். அதனிடையில்தான் நம் முழு வாழ்க்கையும் நடக்கிறது. ஆனால் நாம் அதை எத்தனை முறை உணர்கிறோம்? மூச்சு என்பது வெறும் ஆக்சிஜன் அல்ல, அது உயிரின் ஓட்டம். அது நம் உடலை மட்டுமல்ல, நம் மனத்தையும் சுத்தப்படுத்தும் ஒரு வழி. நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் மூச்சு வேகமாகும். நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்றால் மூச்சு மெதுவாகும்.
மனம் மாற்றப்படும்போது மூச்சு மாறுகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் மூச்சை மாற்றினால் மனமும் மாறும். அதுதான் மனம் உடல் இணைப்பின் ரகசியம். இப்பொழுது ஆழமாக மூச்சை இழுங்கள். நீங்கள் இழுக்கும் காற்று புதிய ஆற்றலை கொண்டு வரட்டும். இப்போது மெதுவாக வெளியே விடுங்கள். அதோடு மனதிலிருந்த ஒரு சிறிய சுமை வெளியேறட்டும். மீண்டும் ஆழமாக இழுங்கள், வெளியே விடுங்கள். அந்த ஓட்டத்தில் உங்கள் உடலும் மனமும் ஒன்றாக இயங்குகிறது. இந்த பயிற்சியில் ஒரு நிமிடம் கூட முழுமையாக இருந்தால் அது உங்கள் மனத்தின் தூசியை கழுவும். அதற்காக யாரும் எதுவும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் மூச்சு மற்றும் அமைதி மட்டும் போதும். மூச்சு ஒரு பாலம். அது உங்களை வெளி உலகிலிருந்து உள் உலகிற்கு இணைக்கிறது. அந்த பாலத்தின் வழியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யலாம். கோபம் வந்தால் மூச்சை நினைவு கூறுங்கள். பயம் வந்தால் மூச்சை கவனியுங்கள். குழப்பம் வந்தால் மூச்சில் திரும்பி வாருங்கள். அது உங்கள் அடித்தளமாகட்டும். நீங்கள் ஒருமுறை உண்மையாக மூச்சை கவனிக்கத் தொடங்கினால் நீங்கள் உங்களை அடக்க முடியாத ஒரு சக்தியாக உணருவீர்கள். ஏனெனில் மூச்சு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதுதான் தன்னை கட்டுப்படுத்தும் திறனின் தொடக்கம். சிலர் நினைப்பார்கள், மன அமைதி என்பது சத்தமில்லாத வாழ்க்கை என்று. இல்லை, மன அமைதி என்பது சத்தம் நடக்கும் வாழ்க்கையில் கூட உள் அமைதியை உணர்வது. அந்த அமைதியை மூச்சு கற்றுக் கொடுக்கிறது. அது நம்மை மெதுவாக, நிதானமாக, ஆழமாக உணர கற்றுக் கொடுக்கிறது. மனம் சுத்தமாக வேண்டுமென்றால் உடல் சோர்வின்றி இருக்க வேண்டும். உடல் சோர்வானால் மனம் கலங்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் உங்கள் உடலை இயக்குங்கள். நடைபோங்க, ஆழமா மூச்செடுங்கள், நீட்டியுங்கள். அது மனத்தின் கண்ணாடியை சுத்தப்படுத்தும். நீங்கள் உடலை கவனித்தால் மனம் தானாகவே தெளிவாகும். சில நேரங்களில் நாம் உணர்வுகளை உடலுக்குள் பூட்டிவிடுகிறோம். பயம், கோபம், வருத்தம் இவை உடலின் ஓட்டத்தை முடக்கிவிடும். அதுதான் அழுத்தம் என்று நாம் உணர்கிறோம். அதை வெளிப்படுத்த ஒரு வழி மூச்சு. மூச்சு ஒவ்வொரு வலியையும் தாங்கி வெளியேற உதவுகிறது. உங்கள் உடலை ஒரு நண்பனாக பாருங்கள். அது எப்போதும் உங்களுடன் இருக்கிறது, நிம்மதியாக கேட்கத் தயாராக. நீங்கள் அதை கேட்கும்போது அது உங்களை அமைதிக்கு வழிநடத்தும். இப்பொழுது ஒரு சிறிய பயிற்சி செய்து பாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக மார்பில் வைத்து மூச்சை உணருங்கள். இழுக்கும்போது சொல்லுங்கள், நான் அமைதியை வரவேற்கிறேன். விடும்போது சொல்லுங்கள், நான் சுமையை விடுவிக்கிறேன். இழுங்கள், விடுங்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளே ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்கட்டும். மன உடல் இணைப்பு அதிசயமான ஒன்று. நீங்கள் மனதில் நம்பிக்கை விதைத்தால் உடல் ஆற்றல் பெறும். நீங்கள் மனதில் பயம் விதைத்தால் உடல் சோர்வு அடையும். அதனால் எப்போதும் உங்களுக்கே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் உடல் அதை கேட்கிறது. அது உங்களிடம் நம்பிக்கை வைக்கிறது. மனம் அமைதியாகி வரும்போது உங்கள் உடலின் இயல்பான ஓட்டம் திரும்பி வரும். மூச்சு சீராகும், இதயத்தின் துடிப்பு மெதுவாகும், மூளையின் அலைகள் நிதானமாகும். அந்த நிலையில்தான் உண்மையான சுத்தம் நடக்கிறது. அது தியானமல்ல, அது இயல்பு. அதை அடைய ஒரே வழி மூச்சு வழியாக மனத்தை தொடுவது. உங்கள் மூச்சு ஒரு ஆசிரியர். அது எப்போதும் அமைதியாக கற்றுக் கொடுக்கிறது. மெதுவாக நட, மெதுவாக வாழ், ஆழமாக உணர். அந்த பாடத்தை கேட்பவர்தான் வாழ்க்கையில் வலிமையடைவார். நீங்கள் உங்களை அமைதியாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொண்டால் எதுவும் உங்களை குலைக்க முடியாது. ஏனெனில் உங்களுக்குள் ஒரு அமைதியான இடம் இருக்கும், எப்போதும் திரும்பிச் செல்லக்கூடியது. அதுதான் டிக்ளட்டர்ட் மைண்ட். ஒரு மனம் அது வெளியுலக சத்தத்தை உணர்ந்தாலும் அதன் உள் அமைதியை இழக்காது. இப்பொழுது அந்த அமைதியான இடத்தில் சில நிமிடங்கள் இருங்கள். உங்கள் மூச்சை மெதுவாக கேளுங்கள். உங்கள் இதயம் துடிப்பை உணருங்கள். உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒரு காற்றுப்பொட்டாகப் பார். அது வரும், அது போகும். நீங்கள் அதில் தங்கிவிட வேண்டியதில்லை. நீங்கள் வெறும் சாட்சியாளர். அதுதான் சுதந்திரம். நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும்.
ஏனெனில் வெளி உலகம் அதேபோல இருந்தாலும் உள் உலகம் புதியதாகிவிடும். அந்த மாற்றம்தான் நிலையான மகிழ்ச்சி. இப்பொழுது ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் அமைதியுடன் சுத்தமாகிறது. உங்கள் உடல் ஒளியாய் மாறுகிறது. நீங்கள் இப்பொழுது முழுமையாக உயிரோடு இருக்கிறீர்கள். இதுதான் டீக்ளட்டர் யோர் மைண்ட் பயணத்தின் 3ஆம் பகுதி. அடுத்த பகுதியில் நாம் நம் எண்ணங்களை நம்முடைய கனவுகளுக்கு திசை திருப்புவது, அதாவது பாசிட்டிவ் ஃபோக்கஸ் உருவாக்குவது மற்றும் நம் மன ஆற்றலை நோக்கத்தில் சேர்ப்பது குறித்து ஆழமாக பார்க்கப் போகிறோம். இப்பொழுது சில நிமிடங்கள் அமைதியில் இருங்கள். அந்த அமைதி உங்கள் நண்பனாகட்டும். அதுதான் உங்கள் உண்மையான சக்தி. பாகம் 4. நாம் மனதை சுத்தப்படுத்திவிட்டோம். மூச்சின் அமைதியை உணர்ந்தோம். இப்போது அந்த அமைதியை நாம் எங்கு செலுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நேரம் வந்திருக்கிறது. ஏனெனில் அமைதி மட்டும் போதாது, அந்த அமைதியில் உருவாக்கும் சக்தியும் தேவை. மனதை சுத்தப்படுத்துவது என்பது வெறும் வெற்றிடத்தை உருவாக்குவது அல்ல. அது புதிய எண்ணங்களை, புதிய வாய்ப்புகளை, புதிய நோக்கங்களை வரவேற்குமிடத்தை உருவாக்குவதாகவும். நீங்கள் ஒரு வெற்று காகிதம் போலிருக்கிறீர்கள். இப்போது அந்த காகிதத்தில் நீங்கள் எந்த வாழ்க்கையை எழுதப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டிய தருணம் இது. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? அது ஒரு பெரிய கேள்வி. பெரும்பாலோர் அதை தவிர்க்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் தங்கள் விருப்பங்களை உணரவே பயப்படுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், அது சாத்தியமா? ஆனால் நினைவில் கொள்க, ஒவ்வொரு சாத்தியமுமான விஷயமும் ஒருநாள் ஒருவரின் விருப்பமாகவே தொடங்கியது. அதனால் முதலில் உங்களுக்கே அனுமதி கொடுங்கள் கனவுகளைக் காண. உங்கள் வாழ்க்கை ஒரு திசையில்லா கப்பல் போலச் செல்லக்கூடாது. அதை திசை திருப்பும் கம்பஸ் உங்கள் நோக்கம். அந்த நோக்கத்தை அமைத்துக் கொள்ளாமல் அமைதி நிலையானதாக இருக்காது. ஏனெனில் அமைதி செயலில்லாமல் மங்கிவிடும். செயல் அமைதியில்லாமல் குழப்பமாகிவிடும். இரண்டின் சமநிலை, அதுவே வளர்ச்சி. இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் மனதில் ஒரு காட்சி வரட்டும். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்கள்? நீங்கள் காலை எழும்போது உங்களுக்கே சிரிப்பை வரவைக்கும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை பாருங்கள், உணருங்கள், உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் நோக்கம். மனம் சுத்தமானது என்றால் அந்த நோக்கம் தெளிவாக தெரியும். மனம் குழப்பமானது என்றால் எல்லாமே மங்கலாகத் தோன்றும். அதனால் மனசுத்தம் முதலில் வந்தது. இப்போது நோக்கத்தின் தெளிவு அதிலிருந்து பிறக்கிறது. நீங்கள் உங்களுக்காக ஒரு நோக்கம் அமைக்கும்போது அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது உண்மையானதாக இருக்க வேண்டும். அது உங்கள் இதயத்திலிருந்து வரவேண்டும். ஒரு நாள் ஒரு சிறிய மாற்றம் செய்யலாம் என்ற நோக்கம் கூட சக்தி வாய்ந்தது. உண்மையான நோக்கம் எப்போதும் அமைதியைத் தரும், பெருமை தரும், ஆனால் அழுத்தம் தராது. நீங்கள் ஒரு நோக்கம் வைத்திருப்பது, அது உங்கள் மனத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அந்த நோக்கம் இல்லாமல் மனம் பழைய சிந்தனைகளுக்கு திரும்பும். நீங்கள் மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள், இன்று என் மன ஆற்றலை என் நோக்கத்தில் செலுத்துவேன். அது ஒரு பிரார்த்தனை போலச் சொல்லுங்கள், ஆனால் நம்பிக்கையுடன். மன ஆற்றல் ஒரு சக்தி. அதை நீங்கள் எங்கு செலுத்துகிறீர்களோ அங்கே வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் கவலைகளில் அதை செலுத்தினால் கவலை வளர்கிறது. நீங்கள் நம்பிக்கையில் அதை செலுத்தினால் நம்பிக்கை வளர்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய தீர்மானம். இன்று நான் நல்லவற்றில் என் ஆற்றலை செலுத்துவேன். உங்கள் மனம் ஒரு விளக்கு குமிழ் போல. நீங்கள் அதை ஒரு இடத்தில் திருப்பினால் அந்த இடம் ஒளிரும். அந்த ஒளி எங்கு விழ வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் பாசிட்டிவ் ஃபோக்கஸ். மன அமைதி என்பது வெறும் சத்தமில்லா நிலை அல்ல. அது ஒரு திசை கொண்ட அமைதி. அந்த திசை உங்கள் கனவுகள் நோக்கமாக இருந்தால் வாழ்க்கை ஒரு பிரகாசமான அனுபவமாக மாறும். சில நேரங்களில் வாழ்க்கை எதிர்மறையாகத் தோன்றும். வழிகள் அடைந்து போனது போல உணரலாம். அப்பொழுது உங்களுக்கே சொல்லுங்கள், என்னிடம் இன்னும் ஒரு மூச்சிருக்கிறது. அந்த மூச்சிருக்கும் வரை
இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்கலாம், ஒவ்வொரு நாளும் புதியதாக. நீங்கள் நினைக்கும் விதமே உங்கள் வாழ்வை வடிவமைக்கிறது. நீங்கள் நல்லவற்றை பார்ப்பது உங்கள் மனத்தை கட்டமைக்கிறது. நீங்கள் உங்களை நம்புவது உங்கள் நரம்புகள் வரை ஒளியூட்டுகிறது. அதுதான் பாசிட்டிவ் ஃபோக்கஸ் எனப்படும் நுண்மையான மாயம். அதை உருவாக்க சில பழக்கங்கள் தேவை. ஒவ்வொரு நாளும் சிறிய நன்றி சொல்லுதல், சிறிய வெற்றிகளை கவனித்தல், மனதில் நல்ல வார்த்தைகளைச் சொல்லுதல். அவை சிறியதாகத் தோன்றினாலும் அவை உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். உண்மையான நேர்மறை சிந்தனை என்பது எல்லாம் சரியாகப் போகும் என்று கற்பனை செய்வது அல்ல. அது எதுவாக வந்தாலும் நான் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்கள் மனத்தில் நின்றால் யாரும் உங்களை உடைக்க முடியாது. இப்பொழுது உங்கள் உள்ளே ஒரு சிறிய தீப்பொறி இருக்கிறது. அது உங்கள் நோக்கம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஆற்றல். அதை தினமும் மூச்சோடு சேர்த்து வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சும் அந்த தீப்பொறிக்கு ஆக்சிஜன் ஆகட்டும். அது மெதுவாக ஒரு வெளிச்சமாக மாறும். அந்த வெளிச்சம் பிறருக்கும் ஒளியாகும். ஒரு சுத்தமான மனம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு நல்ல உலகத்தையும் உருவாக்கும். ஏனெனில் அமைதியான மனம் குரல் கொடுக்காது, ஆனால் அது சுற்றியுள்ள எல்லாவற்றையும் அமைதியாக்கும். நீங்கள் இப்பொழுது அந்த அமைதியின் பயணத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களின் சக்தியை உணரத் தொடங்கிவிட்டீர்கள். நீங்கள் உங்கள் மன ஆற்றலை திசை திருப்ப கற்றுக்கொண்டீர்கள். இது ஒரு தொடக்கமல்ல, இது ஒரு மாற்றம். இப்பொழுது ஆழமாய் மூச்செடுங்கள், மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் மனத்தில் அந்த வெளிச்சம் எரிகிறது. அது அமைதியாய், நம்பிக்கையாய், தெளிவாய் உங்களை ஒளிரச் செய்கிறது. இதுதான் டிக்ளட்டர் யோர் மைண்ட் பயணத்தின் 4வது அத்தியாயம். அடுத்த பகுதியில் நாம் இன்னும் ஆழமாக செல்லப் போகிறோம். எப்படி மன அமைதியை ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாற்றலாம், அது தற்காலிகமல்ல, ஒரு வாழ்க்கை வழியாக மாறச் செய்வது பற்றி.